ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காண்டி திதிப்பு கொழுக்கட்டை பண்ணினேன். கூடவே கொஞ்சம் போட்டு அரைச்சி உப்பு கொழுக்கட்டை எல்லாருமே மணி கொழுக்கட்டை வேணும்னு கேட்பா, அதனாலங்கனால கூட கொஞ்சம் மாவு போட்டு மணி கொழுக்கட்டை பண்ணேன். அதுக்கு மீதி இருந்த மாவில் கொஞ்சம் உப்பு காரம் பெருங்காயம் போட்டு நல்லா பொடி பொடியாக உருட்டி குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுடுவேன். பொதுவாகவே நம்ம எவ்வளோ தான் கொழுக்கட்டை பண்ணாலும் ஆற்றுல எல்லோரும் கேட்குறது மணி கொழுக்கட்டை தான். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காரசாரமாக இருக்கிறதுனால அது எல்லாருக்குமே எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு நல்லா ஆறின உடனே நம்ம தாளித்து கொட்டலாம். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து நம்ம வேக வச்ச அந்த மணி கொழுக்கட்டையை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா பரட்டிட்டு சிம்லேயே வச்சு நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். நல்ல காரசாரமான மணி கொழுக்கட்டை ரெடி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆடி பிறந்ததுக்கப்புறமே நமக்கு வரிசையாக பண்டிகை வரும். அடுத்து வரலட்சுமி நோன்பு வரப்போகிறது. வரலட்சுமி நோன்புக்கு நம்ம வெறும் திதிப்பு கொழுக்கட்டையும் உப்பு கொழுக்கட்டையும் தான் பண்ணுவோம். அதனால் இந்த வெள்ளிக்கிழமை நான் மணி கொழுக்கட்டை பண்ணிட்டேன்.